அப்படி இருக்கு உளுந்து வெள்ளை உளுந்தா இருக்கு. வெள்ளை உளுந்தா இருக்கு. கொஞ்சம் உளுந்து வந்து நல்ல பட்டு போல அரைச்சிட்டேன். அதோட இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா நான் இன்னைக்கு என்னென்ன உளுந்து வடை சுட போறேன். நல்ல கலரா இருக்கு பாத்தீங்களா? ஒரு பேப்பர் வச்சு கலராக்கணும். அந்த எண்ணெய் தண்ணி இழுக்கும். அனைத்துறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சூப்பரான ஒரு மாலை நேர சிற்றுண்டி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன். அது என்ன சிற்றுண்டின்னு சொன்னா உளுந்து வடை தான். நான் உளுந்து வடையை வந்து ஒரு வித்தியாசமா இன்னைக்கு நான் சுட்டு காட்ட போறேன். அதுதான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்களோட VR Vlog யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியே நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய இருக்கு. அந்த வடை என்னென்ன சுடுறேன்னு சொல்லி வீடியோ உள்ள வந்து பாருங்க. ஓகே, நாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து இன்னைக்கு உளுந்து வடை வந்து சுடுறதுக்காண்டி வந்து உளுத்தம் பருப்பை ஊற வச்சு நல்ல வடிவா கழுவி எடுத்திருக்கிறேன். பாருங்க, அப்படி இருக்கு உளுந்து வெள்ளை உளுந்தா இருக்கு. வெள்ளை உளுந்தா இருக்கு. கொஞ்சம் கலரையில தான், அது பிரச்சனை இல்லை. அதுவும் சத்து தானே தோலும். இப்ப வந்து இது நல்ல வடிவா அரைச்செடுக்கணும். அரைச்செடுத்துட்டு இதுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்த்து நாங்க இன்னைக்கு உளுந்து வடை சுட போறோம்னு சொல்லி நாங்கள் இந்த மா குலை கேக்க பாப்போம். சரியா? ஓகே, முதல் இதை அரைச்சு கொண்டு வாங்க பாப்போம். ஓகே ஓகே, நாங்க இப்ப வடை சுட போறோம். வடைக்கு வந்து உளுந்து வந்து அரைச்சு கொண்டு வந்துட்டேன். பாருங்க, நல்ல பட்டு போல அரைச்சு கொண்டு வந்துருக்கிறேன். பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து உளுந்து வந்து நல்ல பட்டு போல அரைச்சிட்டேன். அதோட இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா நான் இன்னைக்கு என்னென்ன உளுந்து வடை சுட போறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப நார்மலா சுடுற உளுந்து வடையை விட வித்தியாசமா தான் சுட போறேன். என்ன இது வந்து என்னன்னு சொன்னா கோவா. இது கோவா வந்து நல்ல மெல்லிசா அரிஞ்சு வச்சிருக்கிறேன். மெட்டல் பாத்தீங்கன்னு சொன்னா கேரட் வந்து துருவி வச்சிருக்கிறேன். மெட்டல் பாத்தீங்கன்னு சொன்னா பச்சை மிளகாய் வந்து தேவையான அளவு போடலாம். ஆனா இப்ப குழந்தை பிள்ளை இருக்கிற வீடு வழியே கொஞ்சம் குறைச்சி போட்டாதான் நல்லது. சொன்னா பச்சை மிளகா உரைக்கும். இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் நல்ல சின்ன சின்ன வட்டி வச்சுக்கிறேன். இது பாத்தீங்கன்னு சொன்னா கறிவேப்பிலை. மற்ற பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் உளுந்த வந்து நான் அரைக்காம எடுத்து வச்சுக்கிறேன். முழுசா தான் அதுக்கு போட போறேன். சரியா? அரைச்ச உளுந்துக்க போட போறேன். இது பாத்தீங்கன்னு சொன்னா தூள் உப்பு போடலாம். இது வந்து பெருஞ்சீரகம் மற்ற தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான உளுந்து வடை தான் சுட போறேன். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க இந்த உளுத்தம் பருப்பை போடுவோம். இதே முழுசா போறேன்னு சொன்னா அந்த மொறுமொ 2 பேரும் வடை டேஸ்டா இருக்கு. நாங்க கடிச்சு சாப்பிட டேஸ்டா இருக்குமென்னதுக்காண்டி தான் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது வந்து கறிவேப்பிலை. இதை வந்து சின்ன சின்ன பிச்சு போடுவோம். நல்ல வாச கருவேப்பிலைன்னு சொன்னா முழுசா போட்டா இந்த வடைகள்லாம் முழுசி கொண்டே இருக்கும் கருவேப்பிலை. அதுக்காண்டி சின்ன சின்ன பிச்சு போடுவோம். அதோட நாங்க வெட்டி வச்சிருக்கிற கோவா. இது வந்து நல்ல சத்து தெரியுமா? நல்ல குழந்தை பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கலாம் இந்த வடை சுட்டு. உரைப்ப மட்டும் குறைச்சிட்டு பச்சை மிளகாய அதோட கேரட் மற்றது வந்து பச்சை மிளகாய். கீரை வடை சுடுறதா. ஆனா அதுக்கு வந்து கீரை மட்டும்தான் போடுறது. நாங்கள் அதுவும் 3 நாளைக்கு சுட்டு காட்டுறோம். இப்ப வந்து கீரையும் சரியான விலையாம ஒரு குடி 150 தொடக்கம் 200 போதான். அதோட வெங்காயம் வெட்டின வெங்காயம். ஓகே, மற்றது வந்து பெருஞ்சீரகம் தேவையான அளவு பெருஞ்சீரகம். இப்ப கோவா வந்து நாங்க உளுந்துக்கு ஏற்றதான் போடுவோம். நான் ஒரு 100 கிராம் கோவா அளவு தான் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 கிலோ உளுந்துக்கு. என்ன சொல்லுங்க, நிறைய கோவாவும் போடல. போட்டா வேண்டிய இந்த என்ன சொல்ற கையில புடிவிடாம போயிடும். அதுக்காண்டி வந்து தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கூடத்தான் போடுவோம். என்ன சொல்லுங்க, மிளகறியிலும் போட்டுக்கிறேன் தானே. அப்ப கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூடத்தான் போடணும். தேவையான அளவு தூள் உப்பு. நாங்க நார்மலா சொல்றோம்னா உளுந்துக்க போட்டு அரைச்சிருக்கலாம் உப்பையும். இப்ப இந்த கேரட் அதோட சேரணும்ன்றதுக்காண்டி உப்பு வந்து நாங்க பிரிம்பாவே போடுறோம், உப்பு தூள். இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா
நல்ல வடிவா குழைச்செடுக்கணும். பிணைஞ்சு குழைக்கணும். ஓ நல்ல நல்ல வடிவா பிணைஞ்சு குழைக்கணும். அப்பதான் அந்த உப்பு எல்லாம் வெங்காயம் கேரட் கோவாவில சேரும். இது சாப்பிடாத ஆக்கள் கூட இப்படி வடை சுட்டு கொடுத்தா சாப்பிடுவீனா. நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஓ ஆளுக்கு ஒவ்வொரு வடை சாப்பிட்டாலே சரி வயிறு முட்டிடும். அந்த பெரிய வடையா சொல்ல போறீங்களோ? நான் அவ்வளவு பெருசா சுட மாட்டேன். இப்ப கடையில எல்லாம் பாக்குறீங்களா பெரிய வடையதான் தெரியுனா. எனக்கு அப்படி வடை வராது, ஒரு அளவான வடை சுடுவேன். இது நல்லா இருக்கும். நல்ல மிரக்கறி சத்தம் இதுதானே நோமலா சாப்பிடுற கோவா கேரட் எல்லாம் போடுறீங்க, வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு குழைக்க நல்ல சுவையா இருக்கு. பக்கன்னு குழைச்சா நல்ல கணக்கா வரும். பிடிக்க கையை நாங்க நினைச்சது ஈரத்துல ஒரு உருண்டை பிடிக்க. நான் ஒரு 1/2 கிலோ உளுந்துல சொல்றேன். முதத்துல சொல்றதால இப்படி வித்தியாசமா ஒரு கொஞ்சத்துல சொல்றீங்க. நாளைக்கு இன்றைக்கு சூப்பரா இருந்தா, அருமையா இருந்தா, செமையா இருந்தா ஒரு 5-20 சொல்லுவோம். அதுக்கு தேங்காய் வேணும், உளுந்து வேணும். இப்ப விற்கிற விலைவாசிக்கெல்லாம் கட்டுப்படியா தேங்காய் எல்லாம் என்ன விலை போதும்? 100-900 போதும். சரி இப்ப குழைச்சா இனி அடுப்பை மூட்டி எண்ணெயை விட்டு கொதிக்க வச்சுட்டு வடையை போட்டு எடுத்தா சரி. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா அடுப்பு மூட்டியாச்சு. இப்ப நாங்க என்ன செடிய அடுப்புல வைப்போம். சட்டி காயட்டும். இப்ப சட்டி நல்லா காஞ்சிட்டு நாங்க இப்ப தேங்காய் எண்ணெயை விடுவோம். எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். இப்ப எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு இப்ப நாங்க இந்த இலையில கொஞ்சம் தண்ணி கையில நினைச்சிட்டு இப்ப எங்களுக்கு தேவையான அளவு உருண்டை எடுத்து இப்படியே வச்சு இப்படியே ஒரு ஓட்டை போட்டு சுடுவேன். சரியா? வடை வடை. ஓகே. போடுங்க பாப்போம். மொறு மொறு வடை. மொறு மொறு வடை. மிரக்கறி வடை. கோவா கேரட் போட்ட வடை. கோவா கேரட் போட்ட மிரக்கறி வடை. இது கீரை வடைன்னு சொல்லலாம் சொல்லுவாங்க. கீரை வடையில தானே. அது கீரை போட்டா கீரை வடை. அது ஓகே. கீரை வடையாண்டு இருக்குதானே கடையில. திடீரென்னு என்ன இப்படி செய்யறீங்க? ஓ சட்டி காணாது. 3 வடை தான் போடலாம் போல. போடலாம் இந்த சைட்டை 4 வடை போடலாம். முப்பத்தனமா எல்லாம் வேற பார்த்து விட்டீங்களா நமக்குன்னு? அம்மா தோசை கண்டு உளுந்து நினைச்சவா. அவனா அந்த கொஞ்சம் உளுந்து கூட இருக்கு என்ன நினைக்க சொல்லி அவன் நினைச்சு விட்டா. அப்ப வடை சுடுவோம். கோவா இருந்துச்சு, கேரட் இருந்துச்சு. அப்ப ஓகே. அப்ப உங்களுக்கு லேண்டியோட சாப்பிடுறதுக்கு ஒரு வடை. அது பெரியதானே? அது பெரியதான். அது பெரிய விட எண்ணெயில ஊறிடுமில்ல வடை. அதுக்காண்டிதான் அது நல்லா கொதிச்சு நல்லா கொதிச்சு. நானும் இப்ப இவ்வளவு நாளும் மழை இருந்தேன். இப்ப வெயில் வக்கை. இப்ப நான் திருப்ப போறேன்னா ஓகே. பிரட்டுங்க பாப்போம். முதல் போட்டதானே சின்ன சட்டி ஒட்ட பார்த்தோம். சட்டி ஒட்டாது, வடை ஒட்ட பார்க்கும். சட்டி ஒட்டாது, வடை தான் ஒட்டும் சட்டியில. அப்படிதான் நாங்க அதை பண்ணிருந்தோம். 2 பக்கம் திருப்பி போட்டாதான் வேகும் வடை. இல்லாட்டி உள்ளுக்கு வேகாது. அதுக்காண்டிதான் ஒரு பக்கம் வேகாம எரிஞ்சு ஓடும். அதுக்காண்டிதான். பாருங்க வடை என்ன கலரா வந்தா ரோஸ் கலர்ல இருந்து. அந்த உளுத்தம்பரி பேர் நான் முழுசா போட்டு நான் காரணம் பாத்தீங்களா? இது மறுமா 2 பேரு நாங்க மற்ற பக்கம் மாத்தி விடுவோம். சொன்னா அப்பதான் 2 பக்கம் வேகும். இப்ப நாங்க வீட்டுல செய்யறபடியே அப்படி உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு நல்ல வடிவா செய்யலாம். கடையில எல்லாம் இப்படி தரமாட்டேன் தானே. டேஸ்டா இருக்கும். அதுக்காண்டிதான் சாப்பாடுலாம் செய்வா.
கடையில ஒரு வடை என்ன விலை சொல்லுங்க அப்போ? 70 ரூபா, 80 ரூபா, 90 ரூபா, 100 ரூபா. அது ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு வடையின் அளவை பொறுத்து இருக்கு. அதுக்கு நாங்கள் ஒரு 1/4 கிலோ உளுந்த வாங்கி நாங்க வீட்டிலேயே எங்களுக்கு வடிவா சுட்டு சாப்பிடலாமே. என்ன மாதிரி கொஞ்சம் வேகணும் போல இருக்கு சொன்னா உள்ளுக்கு சென்னை வேகாம இருக்கு. மதுக்காடி தான் வடை வந்து நல்லா பொரிஞ்சிட்டு அங்க இருக்கும் ஒவ்வொரு வடையா. நல்லா கலரா இருக்கு பாத்தீங்களா? ஒரு பேப்பர் வச்சு கலரா இருக்கணும். அந்த எண்ணெய் தண்ணி இழுக்கும். எண்ணெய் இழுக்கையில எண்ணெய் தண்ணி இருக்குன்னு தானே அதுக்கான வாசமா இருக்கு பாத்தீங்களா? வடை மிளகறி நல்ல கலராகவும் இருக்கு. கணக்கமும் வந்துருக்கு. இனி மலை மலண்டு போட்டு ரக்கணும். ஓகே, மலை போடுங்க. நீ அடுத்த வடைய வடையை தட்டி தட்டி போடுறீங்கள். அப்படித்தான் போடுறோம். இல்லாட்டிக்கு என்ன நடக்கும்? வடை உடனே அங்கால எரிஞ்சு கொண்டு இருக்கும். மற்றது ஒன்று போகாம இருக்கும். இது வந்து கொஞ்சம் சின்ன வடை 5 வடை போட்டுட்டேன். பாட்டி சுட்ட வடை. பாட்டி சுட்ட வடை. பாட்டி சுட்ட வடை. இனி வந்து அடுப்பு வந்து நல்லா எரியக்கூடாதுன்னு சொன்ன எண்ணெய் வந்து ஏற்கனவே நல்லா கொதிச்சுட்டு தானே. இனி வந்து ஓரளவான நெருப்புலாம் இருக்கும். இல்லாட்டி வந்து வடை வந்து எரிஞ்சிடும். உள்ளுக்கு வேகாம இருக்கும், வழியில பொரிஞ்சிடும். இப்ப நாங்க முதல் போட்ட வடையே திருப்பலாம். திருப்பும் கொஞ்சம் பொரியட்டுமா. அது நீங்கள் முதல் போட்டது வேகிட்டு போட்டுனீங்களானே. பெரிய சட்டி என்ன நிறைய வடை போடலாம். சின்ன சட்டிக்கு கணக்கு 4 வடை போடலாம். இது வந்து நாங்கள் வளமை இதுக்குதான் பொரிக்கிறது வீட்டை. வளமையா பொரிக்கிறது சரி. ஏன் சொல்லுங்க, பொரிக்கிற சட்டிக்கு தான் வடை பொரிக்கணும். இல்லாட்டிக்கு என்ன செய்ய சொல்லுங்க பாப்பா. கீழே விடுபடா அதுக்காண்டிதான். அது கொஞ்சம் வேகட்டும். ஓகே, இப்ப நாங்க 2ஆம் தரம் போட்ட வடையும் நல்ல வடிவா பொரிஞ்சிட்டு ராக்குவோம். நல்ல கலரா விட்டு தான் ராக்குறேன். அதுதான் டேஸ்ட். நல்ல வாசமா இருக்குல்ல. வித்தியாசமான வாசம். நல்லா இருக்கு. வாழ்நாளும் இப்படி வாசமான தெரியல. என்ன வச்சிருந்தா அப்படிதான் எண்ணெய் எல்லாம் எண்ணெய் ஊத்தி விட்டீங்க. ஓகே, நிறைய வடை போடுறீங்க. 1/2 கிலோ உளுந்து தானே. இப்ப வேற மாதிரி அதோட கோவா எல்லாம் சேர்த்தது கூட தான் வேற. பாட்டி சொல்லி தந்த கோவா வடை. பாட்டி சத்தான உளுத்தம் வடை. ஓகே, என்னோட கொஞ்சமா தான் இருக்கான அதுக்கு போடல. அது போடல. அது 2 வடை சுடலாம். போடலாம். 5 வடை போட்டுருக்கேன். நான் போடல. போட்ட சைட்ல ஒட்டு 5 வடை போட்டுருக்கேன். சரி சரி, அது இருக்கு. போட்டு சரியா? 2 வடை சூப்பரான வடை ரெடி. ரோவி சுட்ட வித்தியாசமான வடை ரெடி. அடுப்பு வந்து நல்லா எரியுது. அடுப்பு எரியாது, விறகு எரியுது. ஓகே, அடுத்த வடையும் பொரிஞ்சாச்சு. ஒரு 2 வடை இருக்கு போட. அதையும் போட்டு வைக்கலாம். நல்ல கலர். கேரட் கோவெல்லாம் போட நல்ல கலர். நல்ல பொரிஞ்சிருப்பாங்க. அந்த உளுத்த பருப்பு தெரியுதெல்லாம்
நல்ல கலரா நல்லா இருக்கு பாக்க. இன்னும் 2 வடை இருக்கு போட. அதையும் போட்டு எடுத்தாங்கடா வடை ரெடி. ஓகே அதையும் போடுங்க. போட்டு விட்டு அலுவல் முடிச்சு இவ்வளவுதான் கிடையாது. அதை கட்டி போட்டு இப்படி எடுத்து இங்கே போட்டா சரி. நான் பக்கத்தில் நிற்கிறேன் இருந்த மறந்து ஒரு வடம் இல்லாம அது கொஞ்சம் ஓகே. ஆனா என்ன அதுக்கு மேல போட்டுட்டோம். அதுக்கு மேலே போட்டுட்டு சரியா அப்படியே எடுப்போம். சரி அதை கட்டி எடுக்கலாம். இது ஒரு குட்டி வடை. ரவையிலேயும் வந்து வடை விடலாம். ஓ ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா எங்கிட்ட சூப்பரான கோவா கலட் போட்ட வடைய சுட்டு முடிஞ்சு பாருங்க. எப்படி இருக்கு வடைய? நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. நல்ல சிவப்பா நல்ல கலர்ல இருக்கு பாருங்க. மொறுமொறுப்பா இருக்கு. ஆக சின்னதாக வந்துட்டு எல்லாம் பெருசா வந்தது கணக்கான அளவுலயே சுட்டுருக்கோம் வடை. நான் என்ன வடை சாப்பிட்டு பாக்கல. சுட சுட ஆசையா தான் இருந்தது. சாப்பிடணும்னு சாப்பிட்டு பாக்கல. இப்பதான் சாப்பிட்டு பார்க்க போறேன். உப்பு காணுமோண்டும் பாக்கையில பாப்போம். பாருங்க வடை எப்படி இருக்குன்னு. சுடுதே இந்த வடை. மிளகறி எல்லாமே தான் இந்த மாதிரி இருக்கு. அது மொறுமொண்டு இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? இந்த வடை வந்து கொஞ்சம் ஆற வச்சுதான் சாப்பிடுவோம். வேந்துருவா சுட சுட சாப்பிட உங்களுக்கு அவியா மாதிரி இருக்கும் பாக்க. என்னன்னு சொல்ல கோவா கரெக்ட் எல்லாம் போட்டதானே ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். மொறுமொண்டு நல்லா இருக்கும். அப்ப நாங்க டெய்லி சுட்டு சாப்பிடுமா? டெய்லி சுட்டு சாப்பிடல. அது சாப்பிடல. இருந்துட்டு ஆசைக்கு சாப்பிடலாம். ஒரு மாதத்துல ஒரு கத்துட்டு சாப்பிடலாம். நெடுலும் வடை சாப்பிடலாம். உளுந்து வடை இப்ப தோசை இட்லியுமே தானே ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டா அது வறுத்து போடும். தோசை இட்லி இருந்துட்டு சாப்பிடாதான் அந்த டேஸ்ட் இருக்கு. நாங்களும் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். என்ன இனி வீட்டை போய் பிளேண்டி ஊத்தணும். எனக்கு ஒரு சின்ன துண்டு இருந்ததான் நான் சாப்பிடுவேன். எப்படி இருக்கா? எப்படி இருக்கும்? இப்ப எல்லாம் கணக்கா இருக்கலாம். அது சூடா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். வீடியோக்காக சொல்லல அந்த மாதிரி நல்லா இருக்கு. உளுத்தம் பருப்பு போட்டதான் நல்ல முறுமுறுன்னு இருக்கு. பருத்துற வடை மாதிரி முறுமுறுப்பா இருக்கு. நல்லா இருக்கு. அது மாதிரி தனி உளுந்து இதுல வந்து மாவு எதுவும் சேர்க்கவே இல்லை. இந்த கோவா கடிவோட ஒரு வித்தியாசமான சுவையா இருக்கும். உடம்புக்கு வந்து நல்ல சத்து. கோவா கரட் எல்லாமே உடம்புக்கு நல்லது. நாங்க இப்படி சில பேர் வந்து கோவா கரட் சாப்பிட அடிக்க இப்படி வடையோட சுட்டு கொடுத்தா சாப்பிடுவீங்க விரும்பி. நாங்களும் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்ளலாம். மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக நாங்க உங்களை சந்திக்கலாம். நீங்களும் இப்படி வடை சுட்டு சாப்பிட்டு பாருங்க. என்ன அது டேஸ்டா இருக்கும். நாங்க சொல்ற உண்மையோ பொய்யோன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே பாய். இன்னொரு காணொலியை சந்திக்கின்றோம். பாய் உறவுகளே.